அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி 2025 ஸோ இதுக்குண்டான டிப்ளமோ மெக்கானிக்கல் அப்டேட்டட் சிலபஸுக்குண்டான நம்ம கிட்ட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ரெண்டுமே ரெடி ஆகிருக்கு. ஸோ இதில் அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்த புக்கை படிக்கணும், எந்த ஸ்கீம் சிலபஸை கவர் பண்ணி படிக்கணும், எந்த யூனிட்டை முக்கியமாக படிக்கணும், அதில் எந்த டாபிக் இப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சிலபஸ் இதான் பார்த்தீங்கன்னா கோட் 441. ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா சிவில் எல்லாத்துக்குமே நிறைய மாற்றிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம அப்டேட்ல பார்ப்போம். ஸோ இப்போ பியூர்லி மெக்கானிக்கல் பேஸ்டு எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 யூனிட். போன தடவையும் 10 யூனிட் தான். பட் இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 யூனிட் ஆட் பண்ணியிருக்காங்க. சில யூனிட்டை கம்ப்ரெஸ் பண்ணி கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், முதல்ல வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் தனியாக இருந்துச்சு, இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் இப்போ ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓல்டு சிலபஸையோட சேர்த்து நிறைய டாபிக் மிங்கிள் ஆகி தான் இருக்கு. சரியா? ஓகே. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 10 யூனிட். 10 யூனிட்டுக்கு இப்போ எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் எல்லாருக்குமே ஈவனாக கொடுத்து 20 கொஸ்டின்ஸ் வந்து ஈவனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவனா 10 யூனிட் 20 கொஸ்டினா 200 கொஸ்டின் அப்படின்றத தெளிவா கொடுத்துறாங்க. உங்களுக்கு இது பேப்பர் 2ல வரும். உங்களுக்கு இது என்னது வரும்? பேப்பர் 2ல வரும். ஸோ இதோட சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதையும் கூட நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்ற கம்பினேஷன்ல தான் இருக்கும். சரிங்களா? பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் பேப்பர் 1 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் வரும், அப்புறம் வந்து ஜிஎஸ் வரும், மேக்ஸ் வரும். சரியா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ என்னமா ஆயிடுச்சுன்னா தமிழ் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமே காமன் ஆயிருச்சு. நீங்க குரூப் 2 குரூப் 4 இருந்தீங்கன்னா தமிழ் ஸ்கோரிங் டெஸ்ட், தமிழ் கம் ஸ்கோரிங் டெஸ்ட்னு எழுதுவீங்க. இதே நீங்க வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் சைடு வந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றத எழுதுவீங்க. சரிங்களா? எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றத எழுதுவீங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்டேட்டட் சிலபஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சரி, ரைட். இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம கிட்ட மெட்டீரியல் எல்லாமே பக்காவா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு 117 டாபிக்ஸ், எத்தனை 117 டாபிக்ஸ் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தொகுத்து உங்களுக்கு வழங்கிட்டோம். ஸோ அதோட சாம்பிள் இங்க இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சாம்பிள் வந்துடும். சரிங்களா? ஸோ ஓவராலா என்னென்ன யூனிட்ல என்னென்ன கவர் ஆயிருக்கு அப்படின்றத பக்காவா உங்களுக்கு வச்சு கொடுத்துருப்போம். ஸோ சாம்பிள் நீங்க ஒரு தடவை செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளவு டாபிக்ஸ் எப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். சரிங்களா? சாம்பிளை பார்த்துக்காங்க. சரியா? ஓகே. இப்போ ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸுக்கும் வந்து உங்களுக்கு சொல்யூஷன் புக்கு மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு அப்கமிங்ல வந்துடும். ஸோ தமிழ் இப்போதைக்கு ரெடியா இருக்கு. நீங்க குரூப் 4 குரூப் 2 அதே மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இதை நீங்க காமனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. எல்லாத்துக்கும் காமன். நீங்க ஒரு இப்போ மோஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டெக்னிக்கலுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ டெக்னிக்கல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் நான் சொல்லிட்டு ஈச் வந்து 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க அப்படின்றது. சில டாபிக்ல பார்த்தீங்கன்னா சின்ன சிலபஸா இருக்கும், ஆனால் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட யூனிட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி. ஸோ இதுக்கு தாங்க நீங்க இம்பார்ட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க இதை படிங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை படிங்க தயவு செய்து. சரியா? செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஹீட் பவர் இன்ஜினியரிங். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இது ரெண்டுக்கும் கொடுங்க. முன்னாடி வந்து ஹீட் பவர் இன்ஜினியரிங் கொடுத்து காமனா தெர்மோடைனமிக்ஸ் ஹீட் பவர் இன்ஜினியரிங் இருந்துச்சு. இப்போ அது ரெண்டையுமே தெர்மோடைனமிக்ஸ் தனியா ஹீட் பவர் இன்ஜினியரிங் தனியா கொடுத்துட்டாங்க. சரியா? மூணாவது என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ டிசைன் ஆஃப் மிஷின் எலமெண்ட்ஸ் அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ எந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டீரியல் ரெடியா இருக்கு, அது ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ எந்தெந்த ஆத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எம் ஸ்கீம் சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா, எம் ஸ்கீம் சிலபஸ். ஸோ அந்த எம் ஸ்கீம் சிலபஸ் ஓல்டு சிலபஸ் அதுல இருந்து அந்த பேட்டர்ல இருக்கக்கூடிய புக்கு ஃபார்மேட்டை
பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கு நம்ம ப்ரூஃப் வீடியோவே போன தடவை நம்ம போட்டிருந்தோம். நம்ம மெட்டீரியல் எல்லாத்துக்குமே அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டு அது ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். அதே மாதிரி இந்த டிப்ளமோ எம் ஸ்கீம்ஸ்க்கு என்னென்ன ஆத்தர் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதையும் நான் அது ஒரு தனி வீடியோவே நம்ம போட்டிருக்கோம், பழைய வீடியோ. அதையும் உங்களுக்கு கீழே நான் லிங்க்ல கொடுத்துறேன். சரிங்களா? அது உங்களுக்கு கீழே லிங்க்ல கொடுத்துறேன். அந்த வீடியோவும் தயவுசெய்து போய் பாருங்க. என்னென்ன ஆத்தர் ஏக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிப்ளமோ லெவலுக்கு என்னென்ன ஆத்தர்ல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லிடுறேன். சரியா? சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி, அடுத்து தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் பவர் இன்ஜினியரிங், அந்த 2 யூனிட்டையும் சேர்ந்து படிங்க. அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸும் டிசைன் ஆஃப் மெஷினரிமெண்ட்ஸும், அடுத்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். சரியா? சோ இதெல்லாம் போன தடவை பாத்தீங்கன்னா 2 தான் கொடுத்திருந்தாங்க. இப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல இந்த XY தியரி ஆஃப் மேனேஜ்மெண்ட், FW டெய்லர் மேனேஜ்மெண்ட், சோ இதெல்லாமே இதுல வந்துடும். மொத்தமா என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பைன் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். சோ ஆனா போன தடவை கம்பேர் பண்றப்ப இந்த தடவை நீங்க நிறைய படிக்கணுங்க, தயவு செய்து. சோ அதனால நீங்க பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 150க்கு மேல டாபிக்ஸ் இருக்கு, அதுவும் நிறைய படிக்கணும். சோ இதுல நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்க அப்படின்றத பாத்துங்க. படிச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றதான். சோ இப்ப நான் சொன்ன மெத்தட்ல நீங்க படிங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, இதுல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. சோ எதுல மேஜரா கொஸ்டின் கேட்பாங்க, இப்ப பேட்டர்ன்ல இருந்து ஒரு கொஸ்டின், கேஸ்டிங் டெக்னிக்ல இருந்து, வெல்டிங்ல இருந்து, இந்த மாதிரி செலக்டிவா நீங்க படிக்க கத்துக்காங்க. சரியா? சோ இத பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா கிளாஸஸ், ப்ரீ கிளாஸஸ் நம்ம போடுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க, தமிழுக்கு பேப்பர் 1க்குமே நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சோ தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேட், அதாவது கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங். இந்த ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி படிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸை படிக்க ஆரம்பிச்சிடணும். சோ ஈச் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனா இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான சிலபஸ்மா இருக்கும், ஆனா நிறைய படிக்க வேண்டியது. இதுலயே ஒரு 20 to 30 கொஸ்டின் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதுக்கும் இந்த தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் பவர் இன்ஜினியரிங் தான் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ்க்கு கொடுப்பாங்க. சரியா? சோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை தான் நீங்க பாத்துக்கணும். சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங்ல அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதோட சேர்ந்தது இங்க பாருங்க. இந்த 4 டாபிக் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல சேர்ந்தது. இந்த 4 டாபிக் பாத்தீங்கன்னா புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க, புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மெட்ராலஜி மெஷர்மெண்ட்ஸ்ல இதெல்லாம் முக்கியமா ஒண்ணு. லிமிட் ஸ்பிட்ஸ் டாலரன்ஸ்லாம் பழைய இதுல இருந்துச்சு, பட் இதை நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தெர்மோடைனமிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. வேற எதுக்குமே அவ்வளவா சிலபஸ் மாறலைங்க, மொத்த எல்லாமே ஓரளவுக்கு பக்காவா தான் இருக்கு. சரி ரைட். இப்ப தமிழ் மீடியம் 2 மெட்டீரியல் எப்படி ரெடி ஆயிருச்சா அப்படின்னு கேட்டீங்க, நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. சோ ஸ்டாப்ல போயிட்டு இங்க பாருங்க, செகண்ட் பேஜ் உங்களுக்கு டிஃபால்ட் பை லேட்டஸ்ட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் டிப்ளமோ மெக்கானிக்கல் தமிழ் மீடியம் இருக்கு. சரிங்களா? இதோட சிலபஸும் நம்ம பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்கோம், உங்களுக்கு லிங்க்ல வச்சிருக்கோம். சரிங்களா? அதையும் போய் பாருங்க. சோ இதுல என்ன ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா இது பியூர்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த எம் சிலபஸை பேஸ் பண்ணி, டிப்ளமோ எம் சிலபஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பியூரா எடுத்திருக்கோம். சோ அதனால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா இதுல ஒரு யூனிட் மட்டும் இருக்காது, மெட்ராலஜி அண்ட் மெஷர்மெண்ட்ஸ். மத்த எல்லா யூனிட்டுமே இருக்கும். கொஞ்சம் டாபிக்ஸ் மிஸ் ஆயிருக்கும், அதனாலதான் இது ரேட்டு கம்மியா நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? சோ அந்த சிலபஸையும் சொல்றேன். அடுத்து இங்கிலீஷ் மீடியம், இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லாமே தயாரா இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா நோட்ஸுமே மெட்டீரியல், அந்த உங்களுக்கு சிலபஸ் டாபிக்ஸ் மிஸ் ஆயிருந்தாலும் நம்ம ஓனா ரெடி பண்ணி என்ன பண்ணிருக்கோம், வச்சிருக்கோம். இங்க பாருங்க, மொத்தமா 10 யூனிட்டோட சிலபஸ் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதுல எப்படி எப்படி இருக்கு அப்படின்றத உங்களுக்கு இதுலயே ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுத்துருப்போம். எந்த ஒரு டாபிக்குமே இதுல அவ்வளவா மிஸ் ஆகாது, எல்லாமே பக்காவா கொடுத்துருப்போம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல்ல. சரியா? இதுதான் இந்த சாம்பிள். நீங்க டைரக்டா பாருங்க நம்ம வெப்சைட்ல போயிட்டு. சோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணீங்க, உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க PDF மெட்டீரியல் தான் நம்ம கொடுக்கறது. சோ இது உங்களுக்கு லைஃப் லாங் ஆக்சஸ்ஃபுல் தான். சோ நீங்க ஒன் டைம் வாங்குனீங்க அப்படின்னா இது எந்த எக்ஸாமுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. சரிங்களா? எந்த எக்ஸாமுக்குனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்கமிங்ல வரக்கூடிய TNEB-ஆ இருக்கட்டும், SSC-ஆ இருக்கட்டும், RRB-ஆ இருக்கட்டும், இந்த இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் காமன் ஃபார் ஆல். இப்ப BHL பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் கூட நீங்க இந்த மெட்டீரியல் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் வாங்கி. சரியா? ஓகே, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து தமிழ் மீடியம் மெட்டீரியல், இதுதான் உங்களுக்கு தமிழ் மீடியம் மெட்டீரியல். 9 யூனிட்ஸ் இருக்கும். மெட்ராலஜி மட்டும் நமக்கு கிடைக்கிற சோர்ஸ் பியூரா பாத்தீங்கன்னா பியூர்லி தமிழ் ஃபுல்லா தான் இருக்கும்.
சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் டாபிக்லாம் நான் எதுவும் இன்க்ளூட் பண்ணல. இதுல ஃபுல்லா பியூர் தான் இருக்கு. நம்ம கிடைச்ச சோர்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ணி என்ன பண்ணியிருக்கோம், எல்லாமே பக்காவா கொடுத்துருக்கோம். ஸோ சாம்பிள் ஜஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, பே பண்ணிட்டு வாங்குங்க. சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா மிஸ் ஆன டாபிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு. ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு. அது வந்து 300 ரூபா அப்படின்ற மாதிரி நம்ம அப்டேட்டட் டாபிக்ஸ் மட்டும் நம்ம போட்டிருப்போம். ஸோ இல்ல சார் எனக்கு அப்டேட்டட் டாபிக்ஸ் தனியா வேணும்னா அந்த 300 ரூபா பே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், அந்த இதை நீங்க வாங்கிக்கலாம். டிரைவ் லிங்க்ல அதை தனியா சென்ட் பண்ணுவோம். வெறும் அப்டேட்டட் டாபிக்ஸ், ஓல்டு சிலபஸ் இருக்கு என்கிட்ட புக்கு, ஓல்டு சிலபஸ் புக்கு என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க யாரு நினைச்சீங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி டிஎன்எம்ஏடபிள்யூஸ் எல்லாம் வாங்கியிருப்பீங்களா, ஓல்டு சிலபஸ் புக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சார் ஆல்ரெடி என்கிட்ட ஓல்டு சிலபஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம், அந்த நியூ சிலபஸ் அப்டேட்டட் ஆன டாபிக்ஸ் மட்டுமே என்ன பண்ணிருப்போம் அதுல வச்சிருப்போம். சரிங்களா? இன் யூனிட்ஸ்ல ஒரு 650 to 60 டாபிக்ஸ் கவர் ஆன மாதிரி அதை மட்டும் வச்சிருப்போம். ஸோ ஓல்டு சிலபஸ் பிளஸ் நியூ சிலபஸ் அதையும் நீங்க சேர்த்தும் வாங்கிக்கலாம் அப்படின்றதான். ஸோ உங்களுக்கு புக் லிஸ்ட் வந்து என்னென்ன ஆத்தர் தனியா படிக்கணும் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். தயவு செய்து போய் பாருங்க. அதே மாதிரி சிலபஸோட பிடிஎஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணிருக்கோம். தயவு செய்து டெலகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ஃப்ரீ கிளாஸஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அப்கமிங்ல வந்து உங்களுக்கு இதுல இருந்து வரும். ஸோ இந்ததுக்கு என்னென்ன எக்ஸாம் வரும், எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ஆனுவல் பிளானர்ல உங்களுக்கு எப்போ எக்ஸாம் இது பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 13/6/2025 ஜூன் மாசம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆகஸ்ட் மாசம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்டர்வியூ இருக்கு, குரூப் 4 இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4க்கும் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும், குரூப் 2க்குமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றதான். ஸோ தயவு செய்து படிங்க. வேற எந்த டவுட்ஸ்னாலும் தாராளமா கேளுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தடுத்து இதே மாதிரி எல்லா விதமான மெட்டீரியலுமே வரும், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.